அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சின்ன கதை. ஒரு கிராமம், ஒரு வயதான ஒரு விவசாயி. அவர் எந்த ஒரு விதைப்பதற்கு முன்பும் பூமி தாயை வணங்கி தொட்டு, நீ என்னுடைய தாய், நான் உன்னுடைய மகன் என்று கூறுவார். சில ஆண்டுகளில் மழை பொழிவு காலதாமதமானாலும் அவர் தன்னுடைய உழைப்பை, நம்பிக்கையை கைவிடவில்லை, மனம் தளரவில்லை. நம்பிக்கையோடு தான் தன்னுடைய உழைப்பை செய்து கொண்டிருந்தார். மாதங்கள் கடந்தன, மழை பெய்தது, பயிர்கள் தலை காட்டின, கதிர்கள் குனிந்தன. பொங்கல் தினம் வந்தது. பொங்கல் அன்று புதிய பானை, அரிசி, பால், வெல்லம் அனைத்தையும் சேர்த்து அடுப்பில் வைத்தார். பொங்கல் பொங்கியது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்ற அந்த குரல் அவருடைய இல்லத்தை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை நிறைத்தது, அவருடைய உழைப்பை நிறைத்தது. அவர் தன்னுடைய பேர குழந்தைகளிடம் என்ன சொன்னார் கேட்டனா, இந்த பொங்கலானது வெறும் உணவு மட்டுமல்ல, உழைப்பினுடைய மரியாதை, இயற்கைக்கு செலுத்தக்கூடிய நன்றி, கதிரவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, மனிதருக்குள் மனிதநேயம் என்று அவர் கூறினார். எனவே அன்பு உறவுகளே, உங்களுடைய இந்த இனிய பொங்கல் திருநாளில் உங்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல, உங்கள் இல்லத்திலும் அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.